ஸ்டூடெண்ட்ஸ், போன கிளாஸ்ல நம்ம ஒரு அணியோடைய சேர்த்தனி கண்டுபிடிச்சு அதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இதுதானே இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா, ஒரு அணி கொடுத்தா எப்படி அதற்கு நேர்மார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். சரியா? நேர்மார் பேரு இன்வர்ஸ் சொல்லுவோம். அணியின் நேர்மார் அது சொல்லிக்கலாம், இன்வர்ஸ் சொல்லிக்கலாம். இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்னு அணியின் நேர்மார்னா என்ன அர்த்தம்னா இன்வர்ஸ். எப்படி கண்டுபிடிக்கணும் பாரு, அதுக்கு ஃபார்முலா பாரு. இதுதான் நோட்டேஷன். A inverse is equal to 1 by determinant A. A அணிக்கோவை இன்ட்டு சேர்ப்பணி அணி தான் ஆகும். சரியா? இன்னைக்கும் ஒரு அணியையும் அதோடைய நேர்மாறியும் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? ஓரளவு அணி, ஐடென்டி மேட்ரிக்ஸ் சொல்லுவோம்ல, அந்த அழகு அணி வரும். சரியா? A into A inverse equal to A inverse A is equal to I வரும். சரியா? அடுத்து என்னன்னா A inverse the whole inverse. ஒரே இதுக்கு திருப்பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஏஏ கிடைச்சிடும். இதெல்லாம் இதோட பண்பு கண்டுபிடிக்கும். அப்புறம் இது லாஸ்ட் இயர் நீங்க டிரான்ஸ்போஸ்க்கு படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இன்வெர்ஸ் ரிவர்சல் தான், பின்புற விதி எப்படி இருக்கும். சரியா? நேர்மாறி பின்புற விதி கேட்டா B inverse into A inverse. இதான் ஃபார்முலா வச்சு நிறைய சம்பு செய்யணும். ஸோ இன்னைக்கு எப்படி நேர்மார் கண்டுபிடிக்கிறதுங்கிறது எக்ஸாம்பிள் 2, 3 சேர்த்து பார்க்கணும். கான்செப்ட் பிளஸ் எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ABCD இந்த அணியை கொடுத்துட்டு ஃபைண்ட் A இன்வெர்ஸ் கேட்காங்க. அதான் கொடுக்கும் போதே இது ஒரு பூஜ்ஜியமற்ற அணி. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, நேர்மார் இதுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பூஜ்ஜியமற்ற அணி கோவைக்கு மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லை டிட்டர்மினன்ட்டே நாட் ஈக்குவல் டு பூஜ்ஜிய அணியா இருந்தா நம்ம நேர்மார் கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்போ அதனாலதான் இது பூஜ்ஜியமற்ற அணியிலே கொடுத்து A இன்வெர்ஸ் கேட்டுட்டாங்க. ஸோ A இன்வெர்ஸ்க்கு பதிலாக ஃபார்முலா எடுக்கணும். ஃபார்முலா எழுதி செஞ்சாதான் நீங்க ஃபார்முலா பரவாயில்ல. 1 by determinant A into HB. So this is equal to 1 by determinant A. AB minus BC. HA கிட்ட சொல்லிக்க 2 by 2க்கு இந்த சைடுல இடம் மாத்தணும், இந்த சைடுக்கு சைன் மாத்தணும். சொல்லி கொடுத்துருக்கோம். அது பண்ணி இவ்வளவுதான் ஆன்சர். சம் A இன்வெர்ஸ் கேட்டா இப்படிதான் கண்டுபிடிக்கணும். 2 by 2. சரியா? எக்ஸாம்பிள் 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. A is equal to 2 minus 1 3 first row. Yeah, minus 5 3 1 minus 3 2. ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் தான் எப்படி கண்டுபிடிக்கணும், நேர்மார் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா அவன் 0 இல்லைன்னா தான் அடுத்த ப்ராசஸே நம்ம போகணும். சரியா? இது அணிக்கோவையுடைய எக்ஸ்பேன்ஷன் எப்படி விரிவுபடுத்துறோம் நம்ம ஏற்கனவே 11th படிச்சிட்டோம். அதான் போகும். 3 into minus 10 plus 9. Yeah, is equal to 14 minus 12 minus 3. So answer minus 1, which is not equal to 0. அப்போ இதுக்கு A inverse உள்ளதா? A inverse exist அப்படின்னு இங்கிலீஷ் எழுதலாம். எப்படி எழுதுவோம்? A inverse உள்ளதா? சரியா? இப்போ அச்சே கரெக்ட். 3 by 3க்கு அச்சே தெரியல, எப்படி கண்டுபிடிக்கணும்னு செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் நீங்களே ஸ்பீடா போட ஆரம்பிச்சாங்க. 2 3 minus 3 2 minus 1 3 2 minus 1. அடுத்தது 3 1 minus 5 3. ஓகேயா? ஸோ ஈக்குவல் டு இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 9 minus 2 6 plus 3 minus 1 minus 9 minus 3 plus 15 6 plus 9 minus 5 minus 2 minus 10 plus 9 3 minus 4 6 minus 5. சரியா? இதோடைய விதி A is equal to 7 9 minus 10
12, 15, minus 13, 15 volume, minus 17, minus 1, minus 1, 1. உன்னுடைய சேவ் பண்ணி அஜ்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேர்மா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant A into HA. ஃபார்முலா எடுத்து செய்ய ஃபார்முலா கவர் ஆயிடுவேன். சரியா? இப்போ இங்கே இந்த டிட்டர்மினன்ட் ஏக்கு பதில் என்ன போட போறோம்? 1 by -1 into HA. 7 நேரா சைனை மாத்தி எழுதலாம். மைண்ட் கால்குலேஷன் நீ போடலாம். இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை எழுதி போட்டுக்கலாம். இதுக்கு உனக்கு மாறும். -1, -1, 1. சரியா? இப்போ இதுக்கு சைனை மாத்தியாச்சு. A inverse is equal to -7, -9, plus 10, -12, -15, plus 17. அடுத்தது 1, 1, -1. நான் உங்களோட ஆன்சர். சரியா? ஸோ எக்ஸாம்பிள் 2, 3 முடிச்சிருப்போம். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள ஒரு கான்செப்ட் அனுப்புவோம். சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள ஒரு கான்செப்ட். இந்த ஃபார்முலாவை நீ நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு அதான் அடுத்த வீடியோக்குள்ள உனக்கு கான்செப்ட். சரியா? என்ன ஃபார்முலா அப்படின்னா இது வரைக்கும் ஏ கொடுத்து கேட்டாங்களா? இப்ப நம்மளுக்கு அஜ்ஜே கொடுத்துருப்பாங்க. சரியா? சேவ் பண்ணியே கொடுத்துருப்பாங்க. அஜ்ஜேவை வந்து கொடுத்துட்டு அஜ்ஜே இஸ் கிவன் ஏ கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு ஒரு 3/3 அணி. என்னன்னா என்னது? வரிசை, அணியின் வரிசை. அது 3/3 இருக்கும். அதுக்கு மட்டும்தான் அந்த ஃபார்முலா போடும். சரியா? அப்படின்னா அஜ்ஜே கொடுத்துட்டு ஏ கேட்கறாங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/√of அஜ்ஜேயின் அணிக்கோவையின் மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜே இன்ட்டு அஜ் ஆஃப் அஜ்ஜே. சரியா? அதே மாதிரி ஏ இன்வர்ஸ். ஏ கேட்கறது 3 மார்க்ல கேட்பான். ஏ இன்வர்ஸ் கேட்டா 2 மார்க்ல கேட்பான். இந்த தடவை அஜ்ஜே கொடுத்து ஏ இன்வர்ஸ் கேட்கறது 2 மார்க்ல பப்ளிக் கொஸ்டின்ல வந்துருந்துச்சு. சரியா? வெறுமணிக்கு இன்ட் அஜ்ஜே. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜே மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இது ரெண்டு தான் அடுத்த நம்ம வீடியோ ஃபுல்லா கான்செப்ட். இந்த ஃபார்முலாவே நல்லா ப்ரூவ் பண்ணிட்டு வாங்க. பிளஸ் இப்போ இந்த எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் சம் ஒர்க்கிங் வச்சு இது செகண்ட் சம். செகண்ட் சம்ல 3 சொல்யூஷன் இருக்கு. இதை நீங்க ஹோம்ஒர்க்கா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேமா? தேங்க்யூ.